ஐயா சொன்னாங்க, ஐயா ஒரு கேள்வி. என்னய்யா, எதுக்காக இந்த வீடு கட்டுனீங்க? பேருக்காகத்தான். புத்தி கெட்டு போய் பேருக்காக இந்த வீட்டை கட்டிட்டேன். ஆனா உங்களுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நொடி பொழுதுல நிரூபிச்சிட்டாரு. ஐயா ஐயா என்ன நடந்தது சொல்லுங்க. அப்ப பாஸ்டர் கிட்ட அவர் சொன்னாரு, பேருக்காக வீட்டை கட்டினே தவிர தேவனுடைய அனுமதியோ தேவனுடைய சித்தத்தையோ தேவனுடைய உதவியையோ நான் கேட்காம போயிட்டேன். அப்ப உங்க பேருக்காக கட்டியிருக்கீங்க. பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, என்னன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்ற வார்த்தை இருக்கிறது. தேவன் சொல்லாத வீட்டை உன்னுடைய சொந்த புகழுக்காக பேருக்காக கட்டினாய். இப்ப அந்த தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த சத்தத்துக்கு என்னங்க காரணம்? அப்ப அவர் சொன்னாரு, நான் என்னோட அசிஸ்டண்ட்டை வீட்டுக்குள்ள நிறுத்திட்டு நான் வெளியே அப்படியே சுத்தி நடந்தேன். நீங்க சிமெண்ட் பில்லர்ஸ் கட்டாம காட்டுல இருந்து பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்து அந்த மரங்களை வச்சு தூண்களை எழுப்பி வீட்டை கட்டியிருக்கீங்க. ஆமாய்யா. ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சேன். உள்ளுக்குள்ள இருக்கிற அசிஸ்டன்ட் கத்துனா, பாஸ்டர்யா சத்தம் இப்ப நின்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஒரு அடி முன்னால் எடுத்து வச்ச, பாஸ்டர்யா திரும்ப சத்தம் வருது. ஒரு அடி பின்னால வச்சா, பாஸ்டர் இப்ப சத்தம் நின்னு போச்சு. அப்ப அங்க சைட்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுல இருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை வழியா வெளியிருக்கிற காத்து அப்படியே உள்ள வருது. எப்போ அந்த ஓட்டையை அடைச்சனோ காத்து நின்னு போச்சு. உள்ளுக்கு வந்த சத்தமும் நின்னு போச்சு. முன்னால போனா திரும்ப காத்து வருது, சத்தம் வருது. என்ன அர்த்தம் தெரியுமா? என்னையா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் ஒரு சின்ன ஓட்ட போதும்யா நீ அந்த வீட்டுல சுகமா இராமல் செய்வதற்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்று என்னுடைய கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை யார் கட்டுகிறார்? ஒருவேளை கர்த்தர் கட்டாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றத்திற்கு இலக்காகிவிடும். இன்று உன்னுடைய குடும்பத்தை கட்டுவது யார்? தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை கட்டாவிட்டால் உன் குடும்பம் தடுமாற ஆரம்பித்துவிடும். அன்று அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். எங்கிருந்து? அராராத் மலை பகுதியிலே இருந்து சீனார் பகுதிக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த பிரயாணத்திலே தேவன் இருந்தாரா? இல்லை. அவர்களின் கோபுர கட்டுமான பணியிலே தேவன் இருந்தாரா? இல்லை. அவர்கள் கட்டுகின்ற அந்த குடியிருப்புகளிலே தேவன் இருந்தாரா? இல்லை. தேவனுடைய துணை இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், பேருக்காக புகழுக்காக கோபுரத்தை கட்ட நினைத்த போது அது தாறுமாறாகி போனது. இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ எதையோ சாதிக்க வேண்டும் என்று தேவன் இல்லாமல் முயற்சி செய்தால் உன் வாழ்க்கை தாறுமாறாகிவிடும். உன் உத்தியோகம் தலைகீழாய் மாறிவிடும். நீ செய்கிற வியாபாரம் நஷ்டத்துக்கு இலக்காகிற போது உன்னுடைய குடும்பம் நிலை குலைந்து போய்விடும். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் சாப்பிடுவது கூட முடியாத காரியம். அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் சிங்கக் குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய துணையை கொண்டிருக்கிற ஒருவருக்கும் ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. இதை நம்புவீர்கள் என்றால் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்காததினால்தானே என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்துவிட்டது. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எதற்கும் என்னை தாழ்த்திக் கொள்ளாமல் கர்வத்தோடு இருந்ததால் தானே ஆண்டவரே மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக சிட்சையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். காயீனைப் போல பகைமையை வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஆதாம் ஏவாளைப் போல கீழ்ப்படியாமையை வளர்த்து கொண்டிருக்கிறேன். அன்றைய அந்த ஜனங்களைப் போல உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் விலகி போய்கொண்டே இருக்கிறேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வோர் இருப்பீர்கள் என்றால், மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்போர் இருப்பீர்கள் என்றால், உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆதாம் ஏவாளுடைய பிரயாணம் அற்புதமான செழிப்பான தோட்டத்திலிருந்து முட்புதருக்கு போனது. எவ்வளவு துரதிருஷ்டம், எவ்வளவு கவலைக்குரிய காரியம். காயீனுடைய பிரயாணம் தேவனுடைய சன்னதியிலிருந்து தேசத்திலே சுற்றி அலையக்கூடிய பிரயாணம். அது வேண்டாண்டவரே. உமக்கும் உம்முடைய சன்னதிக்கும் நாங்கள் தூரமாகி போனால் தேசத்தில் சுற்றி அலைகிறவர்களாவோ, இலக்கற்ற ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு இலக்காகி விடுவோம். அராராத் பர்வதத்தின் பகுதியிலிருந்து சீனார் பகுதிக்கான பிரயாணம். அவர்கள் பிரயாணத்திலே நீர் இல்லை, அவர்கள் பணிகளிலே நீர் இல்லை, அவர்கள் பிரயாசங்களிலும் நீர் இல்லை. அதனால்தானே அவர்கள் செய்த எதுவுமே வாய்க்கவில்லை. எல்லாம் தாறுமாறாயும் தலைகீழாவும் போனது. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதே நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே.
நீர் வீட்டை கட்டாவிட்டால் அந்த வீட்டை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீர் இல்லாமல் நாங்கள் செய்கிற வியாபாரம், குடும்பம் எல்லாமே விருதா. எனவே உம்மோடே கூட இருக்கிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.